வழிபோக்கன் சேனல். ஒருத்தர் தன்னோட மகனுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணார். பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போனார். அங்கே ஒரு பையன் இருந்தார், எங்கேஜ் தான் அந்த பையன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு வச்சுருக்கார். கேட்டான் அவரை, சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அவரும் இடம் சொல்கிறார், எங்கே இருக்கேன் அப்படின்னு. நான் அங்கே உங்களை பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் பையன். ஆமாம், நான் ஒரு 6 மாதம் தான் ஆகுது, நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். நான் பையனுக்கு இது மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். நாளைக்கு அவர் மறுபடியும் அந்த பையன்கிட்ட அந்த கொடுக்குறப்ப, சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா நேற்று தான் கேட்டேன், நான் சொன்னேன், மறுபடியும் எங்கே இருக்கேன்னு கேட்குறேன், என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை நான் உங்களை பார்த்தது இல்லையே. என்ன நீ பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, எனக்கு ஒரு பத்திரிக்கை அடிக்கணும், நீ பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்க, ஆர்டர் எடுக்க வேண்டியதானே அப்படின்னா, அந்த பையன் சொல்கிறாப்புல, இல்லை சார் தெரியாதவங்கள்ட்ட நான் ஆர்டர் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அது ஏன் அப்படின்னா, தெரிஞ்சவங்கள்ட்ட ஆர்டர் எடுத்தால் அதில் தப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க சார், அப்படியே திருத்திடுவாங்க, கையிலே திருத்திடுவாங்க. ஆனால் தெரியாதவங்கள்ட்ட ஆர்டர் எடுத்துட்டு அதில் தப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா கேட்பாங்க சார், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இடம் மாற்றி போட்டுட்டேன் அப்படி சொல்லுவாங்க சார் அப்படிங்கிறாரு. ஒரு வேலையை செய்கிறப்ப அதில் தப்பு இருந்தால் அதை திருத்திக்கத்தானே வேணும் இல்லையா? சரி, ஓகே, இதை அப்படியே விட்டுடுவோம். ஒரு ஆஃபீஸர் மேனேஜர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மேனேஜர் பாயிண்டிங் அவுட் த மிஸ்டேக்ஸு. இது என்னப்பா, எதை மந்த்து மாற்றி போட்டிருக்கேன், இப்போ இந்த பாயிண்ட்டையே காணும், நான் சொன்னேனே, அப்புறம் இயர் இப்போ மாற்றி போட்டிருக்கேன், அப்போ இதில் அப்புறம் நான் சொன்ன அந்த பாயிண்ட்டே அதில் வரலையே, நான் சொன்ன மாதிரி நீ எழுதலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதை பார்த்து அதில் மாற்றணும், இதில் ஆட் பண்ணணும், சொன்னேன் நீ செய்யலையே அப்படி சொன்ன உடனே அவர் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்த உடனே ஃப்ரெண்டு கேட்குறாரு இன்னொரு ஸ்டாஃப், என்ன அப்படின்னோடனே, சும்மா எதை எழுதி கொண்டு போனாலும் எதை பண்ணாலும் அது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு இதே வேலை இருந்த ஆளுக்கு. யாருக்கு? மேனேஜருக்கு அதுதானப்பா வேலை. ஏன் சொல்கிறது இதை? A manager should have the ability to point out mistakes. அதுதான் அவருடைய வேலையை. நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா he won't say anything. இதே அந்த மேனேஜர் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஜிஎம்கிட்ட போய் ஜிஎம் சேம் மிஸ்டேக் பாயிண்ட் அவுட் பண்ணால் கேன் த மேனேஜர் சே, இல்லை சார் அந்த ஆஃபீஸர் பண்ணிட்டார் அப்படின்னா, யூ ஆர் பிரிங்கிங் இட், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், யூ மஸ்ட் ஹேவ் த எபிலிட்டி டு பாயிண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ். அதுதானே உங்களுக்கு வேலையை கேட்பாரா மாட்டாரா? அதனால் ஒரு வேலையை செய்கிறப்ப அதில் தப்பு இருக்குதுன்னு நம்ம சொன்னால் அந்த தப்பை நம்ம திருத்திக்கிட்டு அதை நம்ம மறுபடியும் செஞ்சோம் அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் பாலிஷ்ட். அந்த வேலை மெருகேறுகிறது, அந்த வேலை பக்காவாக வருகிறது. அதனால் தப்பு சொல்கிறவங்கள தப்பு சொல்கிறது தப்பு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அடிமை பெண்ணுங்கிற படத்தில் தாயில்லாமல் நான் இல்லை அப்படின்ற பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டை ஒரு கவிஞர் யாரோ இது கொண்டு வர்றப்ப ஒரு தடவை கிடையாது, நாட் ட்வைஸ் ஆர் 10 times, 100 times அந்த பாட்டை எம்ஜிஆர் அவர்கள் திருத்தினார். ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப இது வேண்டாம், இது தப்பு, இது தவறு, இதை மாற்றுங்க, இந்த வார்த்தை வேண்டாம், சென்டென்ஸ் வேண்டாம், மாற்றி 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 near about 100 times that song was revised. ரிவைஸ் பண்ணின அப்புறம் தான் அந்த பாட்டே வந்தது. ஒரு வேலையில் இருக்கிற தப்பு நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். நமக்கு தெரியாமல் அந்த தப்பு வந்திருக்கலாம். அதை அடுத்தவங்க சொல்கிறப்ப திருத்திக்கிட்டோம்னா அந்த வேலை பக்காவாக வரும், நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும். இம்ப்ரூவ்மெண்ட். Until unless I point out mistakes and correct you, how you will improve?
இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதில் தான் வருகிறது. எல்லாருமே எந்த வேலையையும் தவறு இல்லாமல் செய்ய முடியாது. ஹியூமன் இஸ் ரியல். ஆனால் அதை நாம் உணர்ந்து அந்த வேலையை நன்றாக செய்யும் பொழுது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருகிறது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் வந்து நம்முடைய தவறுகளை அவர் சுட்டி காட்டுவது. ஆனால் தவறு சுட்டி காட்டுவதை வந்து ஒத்துக்கொள்வது கிடையாது என்பது கூடாது. நம்ம மேலே தானே அது, அவர் சொன்ன மேலே தானே அது. அதில் வந்து இருக்கிற ஒரு மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுல வந்து என்ன கஷ்டம்? ஒத்துக்கொள்ள வேண்டும், தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நமக்கும் வந்து ஒரு நிம்மதி வரும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், இம்ப்ரூவ்மெண்ட் வரும். தப்பே கிடையாது. அக்செப்ட் த மிஸ்டேக்ஸ், கரெக்ட் தம், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். இல்லை தப்பு கிடையாது இல்லைங்களா? தப்பு சொல்கிறவங்களை தப்பு சொல்லாதீங்க. ஓகே, இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.